+2 அக்கௌண்டன்சியில் ஒரு MCQ பார்க்கலாம். அதை இங்கே மேலே டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜேர்னல் லாஜிக் பேஸ் பண்ணி. ஓகே, ராஜேஷ் எ டெலிவிஷன் டீலர் சோல்ட் இஸ் ஃபர்னிச்சர் ஆன் கிரெடிட். எந்த டே புக்கில் வரும்னு கேட்குறாங்க. ஐ ரிப்பீட் த கொஸ்டின். ராஜேஷ் எ டெலிவிஷன் டீலர் சோல்ட் இஸ் ஃபர்னிச்சர். சார் சேல்ஸ் புக் சார். மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், கேஷ் புக் அண்ட் ஜேர்னல் வவுச்சர் அப்படிங்கிறாங்க. ஜேர்னல் ப்ராப்பர். ஓகேயா, நார்மலாக சேல்ஸ் வரும். ஆனால் நடுப்புற டெலிவிஷன் டீலர்னு கொடுத்துருக்கு. இது எது கொடுத்துருக்குது? அங்கே தான் இருக்கு கேட்ச். டெலிவிஷன் டீலர் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், டிவி அது சம்மந்தப்பட்டது செல் பண்ணால் தட் இஸ் சேல்ஸ். ஓகே, அதே ஒரு ஷோரூமில் இருக்கிற ஒரு பழைய ஏர் கண்டிஷனர், ஏர்கான், இல்லாட்டி சம் கம்ப்யூட்டர், இல்லாட்டி ஃபர்னிச்சர் செல் பண்ணால் இட் இஸ் சேல் ஆஃப் கரெக்ட் அசட். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்க, இந்த ஐ வில் ரீஃப்ரேஸ் த கொஸ்டின். ராஜேஷ் எ டெலிவிஷன் டீலர் சோல்ட் இஸ் அசட் ஆன் கிரெடிட். அப்போ எங்கே வரும்? சோல்ட் இஸ் அசட் ஆன் கிரெடிட். பர்ச்சேஸ் புக் வராது, சேல்ஸ் புக் வராது, பிகாஸ் இ சோல்ட் இஸ் அசட். கரெக்ட். கேஷ் புக் வருமா? வராது, ஏன்னா ஆன் கிரெடிட். பிகாஸ் சோல்ட் இஸ் அசட் ஆன் கிரெடிட். அப்போ ஜேர்னல் வவுச்சரில் வரும். ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து whoever the person bought, customer account data, okay, to furniture account or to asset account வரும். அது கம்ப்யூட்டர் செல் பண்ணி தான் கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர். ஓகேயா, ஸோ எப்போதுமே அந்த நேம்க்கு அப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க, அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்தால் சேல்ஸ் வரும். அது பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லாமல் இருந்ததுன்னா அசட்டில் வரும். ஓகேயா, தேங்க்யூ.